இப்போ லைவ்ல பார்த்தீங்கன்னா, விக்ரம் வந்து பார்வதிய வந்து ஹேர் ட்ரை பண்ணி விட சொல்லியிருப்பாரு. அவங்க வந்து ஹேர் ட்ரை பண்ணி விட்டுட்டுருக்காங்க. அப்போ வந்து உங்களுக்கு எங்க டீம்ல 4 பேத்துல எந்த அக்காவ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அந்த மதுரை ஸ்லாங்ல அந்த தமிழ் பொண்ணு மாதிரி கேட்குறாங்க. கேட்டவுடனே விக்ரம் சொல்றாரு, "எனக்கு ஒரு அக்காவையும் பிடிக்காது. எனக்கு எங்க வீட்ல ஒரு ஒய்ஃப் இருக்கா. அவள தான் எனக்கு பிடிக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்றாரு. சொன்னவுடனே பார்வதி வந்து கேட்குறாங்க, "இல்ல, இல்ல அதில ஒரு அக்காவ உங்களுக்கு பிடிக்குமே. நீங்க வந்து இப்ப நாங்க குக் பண்ண வேண்டான்னு இருக்கும்போது, நீங்க வந்து சுலைமானி டீ கேட்ட உடனே, அவங்க உங்களுக்காக அத எப்படி போடணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்களே, அந்த அக்காவ உங்களுக்கு பிடிக்கும் தானே?" அப்படின்னு சொன்னோனே விக்ரம் வந்துட்டு கனிய சொல்கிறாங்க. உடனே விக்ரம் வந்துட்டு, "ஆமா பிடிக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொன்ன உடனே வந்துட்டு, அவள தான் சார் எனக்கு வேணும். அவள தான் வேணும்." அப்படிங்கிறாங்க. கேட்டது வந்து ஒரு நல்ல சென்ஸ்லேயே இல்ல. அது ரொம்ப தப்பு. அவங்க கேட்டது வந்து ஏன்னா அவர் ஒரு மேரிட் மேன், அவங்களும் ஒரு மேரிட் லேடி. ஸோ சொல்லும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும். அது வந்து கேட்குறதுக்கு ரொம்ப அக்லியாக இருந்துச்சு. ஆல்ரெடி விக்ரம்னு சொல்லி அந்த அரோராவை தப்பாக சொன்னதுக்கு தான் விஜய் சேதுபதி சார் லாஸ்ட்டு சாட்டர்டே வந்து நிறைய கேள்வியெல்லாம் கேட்டிருப்பாரு. கேட்டப்புறமும் அவங்க அதையே இன்னொரு வெர்ஷனில் ரொம்ப லைட்டாக சாஃப்டாக வெளியே தெரியாத மாதிரி அதையே தான் பார்வதி வந்து திருப்பியும் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ளூ டீம் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு டாய்லெட் க்ளீனிங் ஒர்க்கு கம்மி தான். பட் ஸ்டில் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டோட ஃபுல் பாசிட்டிவிட்டியோட நல்லா அந்த கேமை விளையாண்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு ஒர்க்கு கம்மியாக இருக்கிறதுனால நிறைய டைம் கிடைக்குது. பட் ஸ்டில் அடுத்த டீமை ஃபோக்கஸ் பண்ணாமல் தன்னோட டீமில் எவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்கோட பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக ப்ளூ டீமை தான் சொல்வேன். உங்களுக்கு எந்த டீம் பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு தோணுதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.